வெல்கம் பேக் டு மை சேனல். நம்ம பார்த்திங்கன்னா இப்போ மைதா மாவில் வந்து கேக் செய்ய போகிறோம். பேக்கரி ஸ்டைலில் வந்து நம்ம எப்படி வீட்லேயே வந்து ரொம்ப சிம்பிளாக செய்யலான்றத இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். வீட்டில் இருக்கிற பொருளுங்களை வச்சு ரொம்ப டேஸ்ட்டாக குழந்தைங்களுக்கு பிடிச்ச மாதிரி வீட்டில் செய்யலாம். நம்மளும் அடிக்கடி செய்யலாம். இப்போ எங்கள் செல்ல பொண்ணு தான் இந்த கேக்கை வந்து செஞ்சுன்னுக்குறாங்க. அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஃபஸ்ட்டு 2 முட்டை உடச்சி ஊற்றிக்கலாம். பாருங்கள், 2 முட்டை உடச்சி ஊற்றிட்டேன். பாருங்கள், உங்கள்கிட்ட வந்து பீட்ரு அந்த கம்பி இருந்தால் அதுலேயே நீங்கள் ஒரு ரெடி அடிச்சிங்க. அது இல்லைன்னா நீங்கள் வந்து இந்தமாதிரி மிக்சியில் ஊற்றிட்டு ஒரு சுற்று ஓட்டினீங்கன்னா நல்லா வந்து பீட் ஆகிடும். பாருங்கள், மிக்சியில் ஒரு ரெடி அடிச்சிக்கலாம். பாருங்கள், நம்ம முட்டையை வந்து மிக்சியில் ஒரு ரெடி அடிச்சிட்டோம். பாருங்கள், இது வந்து மிக்சியில் ஒரு ரெடி அடிச்சிட்டோம். இந்த டீ கப்பில் வந்து 2 கப்பு சர்க்கரை சேர்த்துக்கலாம். பாருங்கள், எங்கள் செல்ல பொண்ணு தாங்க இந்த கேக்கு செஞ்சுன்னுக்குறாங்க. இங்கே பாருங்கள், முட்டையும் சர்க்கரையும் நம்ம மிக்சியில் ஒரு ரெடி ஆகிச்சிட்டோம். இப்போ அதில் வந்து பார்த்திங்கன்னா பாருங்கள், மைதா வந்து 3/4 கப்புங்க. அதையும் நம்ம இதில் சேர்த்துக்கலாம். இந்த மிக்சியில் இதில் வந்து பார்த்திங்கன்னா 2 முட்டை 2 கப்பு சர்க்கரை. பாருங்கள், இதில் வந்து நம்ம வந்து ஒரு டம்ளரில் வந்து 3/4 டம்ளர் அளவு மைதா எடுத்துருந்தோம். அந்த மைதாவையும் இதில் நம்ம சேர்த்து நம்ம நல்லா மிக்சியில் ஒரு ஓட்டு ஓட்டிக்கலாம். இப்போ நம்ம பார்த்திங்கன்னா 2 முட்டை, டீ கப்பில் 2 கப்பு சர்க்கரை, இதில் பார்த்திங்கன்னா ஒரு 3/4 டம்ளர் மைதா மாவு சேர்த்துருக்குறோம். 3/4 கப்புலேருந்து 1 கப்புங்க, ஒரு டம்ளர் கணக்கு. இதில் பார்த்திங்கன்னா நம்ம பால், காய்ச்சாத பாலுங்க, பசும்பால், காய்ச்சாத பால் வந்து நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்து மிக்சியில் ஒரு ஓட்டு ஓட்டிக்கலாம். பாருங்க, ஒரு கப்பு ஆயில் சேர்த்துக்கலாங்க. அதையும் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், நம்ம எல்லாத்தையும் சேர்த்து நம்ம மிக்சியில் அடிச்சிக்கலாம். நம்மளுக்கு வந்து அந்த மாவு வந்து நம்மளுக்கு கொஞ்சம் கட்டியாக இருந்தால் அதில் வந்து பால் சேர்த்துக்கலாங்க. பால் சேர்த்து அடிச்சிக்கலாம். பாருங்கள், நமக்கு வந்து தோசை மாவு பதம் இருக்கணும். தோசை மாவு கண்டில் அள்ளி ஊற்றினா எந்த அளவுக்கு லூஸாக இருக்குதோ அந்த அளவுக்கு லூஸாக இருக்கணும் மாவு. அந்த பதம் இருந்தால் தான் அந்த கேக்கு வெந்து வரும்போது நம்மளுக்கு வந்து சாஃப்டாக கிடைக்கும். அதனால் நம்மளுக்கு எவ்வளோ திக்காக இருந்தாலும் நம்ம வந்து அதை இங்கே பாருங்கள், இதில் வந்து ஈனோங்க, லெமன் ஃப்ளேவரு இல்லைன்னா ஆரஞ்சு ஃப்ளேவரு 10 ரூபா கடையில் கிடைக்கும் ஈனோ பேக்கெட்டு. அதை நம்ம ஒரு பாக்கெட்டு சேர்த்துக்கலாம். அப்போ தான் வந்து கேக் வந்து நமக்கு சாஃப்டாக கிடைக்கும். ஈனோ கிடைக்கலாம். பேக்கிங் சோடா சூப்பர் மார்க்கெட்டில் கிடைக்கும். பேக்கிங் சோடான்னு கேட்டிங்கன்னா ஒரு 10 ரூபாய்க்கு கொடுப்பாங்க சோடா. அந்த சோடாவை மிக்ஸ் பண்ணாலும் அந்த கேக் வந்து நல்லா உபரியாகி வரும், சாஃப்டாக இருக்கும். சூப்பர் மார்க்கெட்டில் வந்து உங்களுக்கு பேக்கிங் சோடா கிடைக்கலாம். அதுக்கு பதில் ஈனோ சேர்த்துக்கலாம். லெமனு இல்லைன்னா ஆரஞ்சு ஃப்ளேவர் அதெல்லாம் சேர்த்துங்க. இப்போ இந்த கேக்கு பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து 2 முட்டை சேர்த்துருக்குறோம். இங்கே பாருங்கள், இந்த மாதிரி ஒரு சில்வர் கிண்ணங்க இது. இதில் வந்து ஃபுல்லாக ஆயில் தடவிடணும். ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு அதில் வந்து நம்ம மிக்ஸ் பண்ண இந்த கலவையை நம்ம வந்து அதில் சேர்த்துக்கலாம்.
மாதிரி சும்மா அப்படி தட்டி விட்டால் போதும், மாவு வந்து ஒரு லெவலாக ஃபுல்லாக கோட்டிங் ஆகிடும். பாருங்கள் எந்த அளவுக்கு லூஸாக இருக்குது பாருங்கள். அரிசி மாவு பார்த்தா தோசை மாவு பார்த்தா இருக்கணுங்க. தோசைக்கு ஊற்றுறோம் பார்த்தீங்களா, அந்த பதம் இருக்கணும். நம்மளுக்கு வந்து நம்ம எந்த பாத்திரம் எடுக்கிறோமோ கேக் செய்கிறதுக்கு, அதில் வந்து பாதி தான் நம்ம மாவு ஊற்றணும். பாதி மாவு ஊற்றணும்னா அது வெந்து வரும்போது அதையும் அந்த பாதி ஃபுல்லாக கவர் ஆகி வெந்து வரும். முழுசாக வெந்து வந்துடும். நீங்கள் முழுசாக ஊற்றினீங்கன்னா அது இன்னும் கொஞ்சம் பெருசாக ஆகிடும் கேக்கு. சரியாக வெந்து வராது, நல்லா இருக்காது. அதனால் வந்து எந்த கப்பு எடுக்கிறீங்களோ அதில் வந்து பாதி வர அளவுக்கு நம்ம மாவு எடுத்துக்கலாம். அப்போ தான் கரெக்டாக இருக்கும். இப்போ நம்ம எல்லாமே மிக்ஸ் பண்ணி ஒரு கப்பில் ஊற்றி கேக் மாவு வந்து தயாராக இருக்குது. இப்போ நம்ம அதை வேக வைக்க போகிறோம். நம்ம வந்து ஓவனில் வைக்க போகிறதில்ல. நம்ம வந்து பேக்கரி ஸ்டைல் கேக்கு வந்து வீட்டில் எப்படி சிம்பிளாக செய்யறதுன்னு தான் இந்த வீடியோவில் பார்த்துன்னுக்குறோம். நம்ம வந்து ஓவன் யூஸ் பண்ண போகிறதில்ல. வீட்லேயே வந்து குக்கர் தான் யூஸ் பண்ண போகிறோம். குக்கரில் தான் எப்படி வந்து ஈஸியாக செய்யணும் அப்படின்னு தான் இந்த வீடியோவில் நம்ம பார்த்துன்னுக்குறோம். இதுக்கு பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து 2 முட்டை சேர்த்துருக்குறோம். அதுக்கப்புறம் வந்து டீ கப்பில் வந்து ஒரு 2 கப்பு சர்க்கரை. நீங்கள் டீ கப் கூட எடுக்காதீங்க, 1 டம்ளரே அளவு வச்சுங்க. 2 முட்டை, 1 டம்ளர் சர்க்கரை, 1 டம்ளர் மைதா, அதில் வந்து பாதி டம்ளர் எண்ணெய், 1 டம்ளர் ஃபுல்லாக பால், 1 ஈனோ பேக்கெட்டு எல்லாமே சேர்த்துட்டோம். இதாங்க இதனுடைய அளவு. 2 முட்டை, 1 டம்ளர் சர்க்கரை, 1 டம்ளர் மைதா, 1 டம்ளர் ஆயில். ஆயில் வந்து பார்த்திங்கன்னா வாசனை இல்லாத எண்ணெய் சேர்க்கணுங்க. நல்லெண்ணெய், கல்லெண்ணெய் அதெல்லாம் சேர்க்கக்கூடாது. ரீஃபைண்ட் ஆயில் வந்து சன்ஃப்ளவர் ஆயில் அந்த மாதிரி வாசனை இல்லாத எண்ணெய் சேர்க்கணும். 1/2 டம்ளர் வந்து 1 டம்ளர் பால், 1/2 டம்ளர் ஆயில் சேர்த்துரு. 1 பேக்கெட் ஈனோ சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சிட்டோம். இங்கே பாருங்கள், நமக்கு வந்து கேக் மாவு ரெடியாக இருக்குது. அதில் பாதி கன்சன்ட்ரன்சி ஊற்றிருக்கிறோம். ஒரு அடுப்பு பற்ற வச்சிட்டோம். அடுப்பு பற்ற வச்சு ஒரு குக்கர் ஒன்று எடுத்துட்டோம். பாருங்கள், குக்கர் வச்சிட்டோம். குக்கரில் வந்து மணல் கொட்டிட்டோம். மணல் கொட்டி வந்து கொஞ்சம் ஹை ஃப்ளேமில் வச்சு மணலை மட்டும் ஹீட் பண்ணிக்கலாம். நல்லா பெரிய பெரிய மணல் சூடு ஏறினோடனே, மணல் ஹீட் ஆனோடனே அதில் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டாண்டு, தண்ணி தவளை வைக்கிற ஸ்டாண்டு உள்ளே வச்சுட்டு அதுக்குள்ளே தான் இந்த நம்ம கேக் ஊற்றின இது வைக்க போகிறோம். அங்கே பாருங்கள், கேக் ஊற்றின அந்த மாவு வந்து அந்த ஸ்டாண்டு உள்ளே வச்சுக்கலாம். மணல் போட்டலாம், இல்லைன்னா கல் உப்பு போட்டலாம். மணல் ஹீட் ஆகிற வரைக்கும் ஹை ஃப்ளேம் வச்சுங்க. அந்த கேக்கு உள்ளே வச்சுட்டோம். உள்ளே வச்சுட்டு பார்த்திங்கன்னா நம்ம வந்து அந்த குக்கர் மூடி போட போகிறோம். மூடி போடும்போது ரொம்ப முக்கியமாக கவனிக்க வேண்டியது ஒன்று இருக்குது. அதில் வந்து இந்த லெதர் இருக்கும். குக்கர் மூடியில் வந்து லெதர் இருக்கும். லெதரை கழட்டிடணும். அதே மாதிரி அந்த விசிலை கழட்டிடணும். ரொம்ப முக்கியமானதுங்க. இதை மட்டும் கவனிங்க. வீடியோ ஸ்கிப் பண்ணி பார்த்தீங்கன்னா இது நீங்கள் விட்டுருவீங்க. அதனால் வந்து அந்த லெதரையும் விசிலையும் கட்டாயமாக கழட்டிடணும். கழட்டிட்டு நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா லோ ஃப்ளேமில், சிம்மில் வச்சுன்னா லோ ஃப்ளேமில் வந்து ஒரு 3/4 மணி நேரம், 3/4 மணி நேரத்துலேருந்து 1 ஹவர் லோ ஃப்ளேம்லேயே வேகணும். 45 நிமிஷத்துலேருந்து 1 மணி நேரம் நம்மளுக்கு வந்து சிம்மில் வந்து லோ ஃப்ளேம்லேயே வந்தால் தான் அது வந்து அழகாக அந்த கேக் நமக்கு வெந்து வரும். நீங்கள் ஹை ஃப்ளேமெல்லாம் வச்சிங்கன்னா நமக்கு வந்து உள்ளே வெளியே வந்து வெந்து தீஞ்சிடும். உள்ளே இருக்கிறது வந்து மாவாகவே இருக்கும், கார்னர் மட்டும் வெந்துடும், கேக் வராது, நல்லா இருக்காது. லோ ஃப்ளேமில் 1 ஹவர் வேகணும். வந்தால் வந்து நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும். 1 ஹவர் கழிச்சுட்டு வாங்க பார்க்கலாம். தன்னோட காரியத்தை சாதித்தவர்கள் போராடுறது இருடா பத்திக்கிட்டு இருமா. 1 ஹவர் கழிச்சு குக்கர் ஓப்பன் பண்ணிட்டோம். கேக் ரொம்ப நல்லா வந்துருக்குது.
1000% தருகிறோம். இந்த பத்திரிகை இந்தா. ஆறணும் கவி. கேக் பாருங்க எவ்வளோ சாஃப்டாக வந்துருக்குது பாருங்க. பாருங்க அந்த குக்கர்லேருந்து 1 ஹவர் கரெக்டாக 1 ஹவர் கழிச்சு நம்ம ஓப்பன் பண்ணோம். கேக் வந்து நல்லா வெந்து வந்துருக்குது. நம்ம விரலில் அழுத்தி பார்த்தா ரொம்ப சாஃப்டாக இருக்கும். அப்படி இல்லைன்னா ஒரு குச்சியில் குத்தி பார்த்தீங்கன்னா ஒட்டாமல் வந்துச்சுன்னா கேக் வெந்துட்டு தான் அர்த்தம். இதை வச்சு நம்ம கேக் ஓப்பன் பண்ணோம். ரொம்ப பொசு பொசுன்னு ரொம்ப சாஃப்டாக வந்துடுது. அதை கார்னர் ஃபுல்லாக நம்ம எடுத்து பிளேட்டில் போட்டு கட் பண்ணோம். ரொம்ப சாஃப்டாக வந்துருக்குது. குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்கும் பிடிக்கும். எல்லோரும் விரும்பி சாப்பிட்டுங்கிறாங்க. ரொம்ப சூப்பராக இருக்குது. நம்ம பேக்கரி ஸ்டைலில் பேக்கரியில் போய் ஒரு கேக் வாங்கி சாப்பிட்டா எந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்குமோ அந்த அளவுக்கு டேஸ்ட்டில் வந்து நம்ம வீட்டிலே எப்படி வீட்டில் இருக்கிற பொருள் வச்சு ஓவன் இல்லாமல் எப்படி ஈஸியாக செய்யறதுன்னு தான் இந்த கேக் வீடியோ நம்ம போட்டுக்கிறோம். இந்த கேக் வீடியோ பார்த்துட்டு நம்ம என்னென்ன பொருளுங்க சேர்த்து இந்த கேக் செஞ்சோமோ அந்த பொருளுங்கள்லாம் அதே அளவாக சேர்த்து நீங்கள் செஞ்சிக்கலாம். நீங்களும் பேக்கரி ஸ்டைலில் வீட்டில் கேக் செஞ்சு சாப்பிட்லாம். இந்த வீடியோ பார்த்துட்டு நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காம பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள். நன்றி.